நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு தர்பூசணி ஜூஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது தர்பூசணி ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு தர்பூசணியை கட் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதிலேருந்து நம்ம சீடெல்லாம் வெளியே எடுத்துட்டு நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதிலேருந்து ஒரு பாதியை மட்டும் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்த அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த தர்பூசணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் இப்போ ஒரு கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தர்பூசணி ஜூஸை நம்ம கிளாஸில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.